Hello, my dear 12th standard. Welcome to us. So, 12th standard mathematics chapter 1, example 1.9. This is most important 3-mark question. Definitely exam la நிறைய முறை இந்த question கேட்டிருக்காங்க. Question என்னன்னு பார்த்தலாமா? Yes. Verify LHS ல AB whole inverse equal to RHS ல B inverse A inverse. ஸோ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்ம் தான் நமக்கு ரொம்பவே கிளியரா தெரியும். ஸோ அந்த இன்வெர்ஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ கூடவே மல்டிபிள் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஓகேவா? எஸ். ஸோ ஏ அண்ட் பி அப்படின்னு 2/2 மேட்ரிக்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இங்க எல்ஹெச்எஸ்ல பாருங்க, ஏபி இன்வெர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ ஏபிக்கு இன்வெர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியணும்? ஏபி இட் மீன்ஸ் ஆஃப் ஏபியும் நம்ம மல்டிபிள் பண்ணிருக்கணும். ஸோ அப்போ ஏபியை மல்டிபிள் பண்ணிட்டு அதுக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க போறோம். தட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. அந்த பக்கம் பாருங்க, பிக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க போறோம், ஏக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க போறோம், அகைன் அது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ண போறோம். அது ஈக்குவேஷன் நம்பர் 2. இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கா அப்படின்னு நம்ம வெரிஃபை பண்ண போறோம். போயிடலாமா? எஸ், வாங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஏபி ஹோல் இன்வெர்ஸ். அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும்? ஏபி நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிடலாமா? எஸ். ஏ அண்ட் பி கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? ஏ 0 -3 1 4. this is A. கொஞ்சம் கேர்ஃபுல்லா எழுதணும், சரிங்களா? and then B என்ன கொடுத்திருக்காங்க? -2 -3 then 0 -1. என்ன கொடுத்திருக்காங்க? எஸ். சோ மல்டிபிள் பண்ண போறோம். மல்டிபிள் பண்றத நம்ம இப்பதான் பார்க்கறோம்னு வெச்சுக்கோங்களேன். ரொம்ப ஈஸி, வெரி ஈஸி. ஓகேவா? 2/2 மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்றது என்ன பண்ணணும் இங்க பாருங்க. சோ இந்த ரோ எடுத்துட்டு போய் இந்த காலம் கூட மல்டிபிள் பண்ணணும். அகைன் இந்த ரோ எடுத்துட்டு போய் இந்த காலம் கூட மல்டிபிள் பண்ணணும். சோ அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ரோ கிடைச்சிடும். தென் இந்த ரோ எடுத்துட்டு போய் இந்த காலம் கூட மல்டிபிள் பண்ணோம்னா இங்க ஒரு வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த ரோ எடுத்துட்டு போய் இங்க மல்டிபிள் பண்ணோம்னா இந்த இடத்துல வந்து ஒரு வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? எஸ். சோ அததான் பண்ண போறோம். பண்ணிடலாமா? வாங்க. எஸ். சோ இந்த ரோ எடுத்துட்டு போய் இந்த 2 காலம் கூட மல்டிபிள் பண்ண போறோம். எப்படி பண்றோம் பாருங்க. 0 into -2 கண்டிப்பா 0 தான். -3 into 0வும் 0 தான். ஓகேவா? எஸ். தென் இந்த ரோ எடுத்துட்டு போயிட்டு இந்த காலம் கூட மல்டிபிள் பண்ண போறோம். now ஃபர்ஸ்ட் ரோவை செகண்ட் காலம் கூட மல்டிபிள் பண்ண போறோம். சோ அப்ப 0 into 3 டெஃபினட்டா 0. then -3 into -1 3 ones are 3, minus into minus plus, so +3. முடிஞ்சதா? and then இந்த ரோ எடுத்துட்டு போய் இந்த காலம் கூட மல்டிபிள் பண்ண போறோம். so 1 into -2 -2. then 4 into 0 0. and then the row எடுத்துட்டு போய் இந்த காலம் கூட மல்டிபிள் பண்ண போறோம். so அப்ப 1 into -3 -3. then 4 into -1 -4. so அப்ப இந்த மேட்ரிக்ஸ்க்கு நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? சிம்பிளிஃபை பண்ணுங்க. இங்க 0 + 0 0, இங்க 3, இங்க -2, இங்க -7. so this is nothing but AB தான் கிடைச்சிருக்கு. now AB க்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதனால நம்ம LHS. எஸ். so AB க்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்? இன்வெர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். எஸ். so இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? 1/determinant உள்ள பிராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கலாம். so பிராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்கு? AB. then adjoint பிராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, கிளியர்? ஒண்ணு இல்ல, இன்வெர்ஸ்க்குள்ள என்ன இருக்கோ அதுதான் டிட்டர்மினன்ட்க்குள்ளேயும் அட்ஜாயின்ட்க்குள்ளேயும் எழுதணும். ஓகேங்களா? வெரி ஈஸி. now டிட்டர்மினன்ட் AB ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது நம்ம டைரக்டாவே போடலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு நான் தனித்தனி போட்டு சப்ஸ்டிட் பண்ணல, அப்படி பண்ண வேணாம். அது ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு புரியணும்ன்றதுக்கு அப்படி போட்டேன். இது டைரக்டாவே நம்ம போட்டுடலாம். ஓகேவா? எஸ். so 1/AB க்கு டிட்டர்மினன்ட். AB நமக்கு என்ன? இதான் தெரியும். டிட்டர்மினன்ட்னா என்ன? இது மல்டிபிள் பண்ண போறோம். இப்ப 0 கூட 7 மல்டிபிள் பண்ணா டெஃபினட்டா 0 தான். மைனஸ் and then இவங்க ரெண்டு பேரும் மல்டிபிள் பண்ண போறோம். so -2 into 3 6. என்ன 6? -6. ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் இருக்கு. அப்ப என்ன 6 ஆயிடும்? +6 ஆயிடும். ஓகேவா? எஸ். and then adjoint ஃபைண்ட் அவுட் பண்ண என்ன பண்ணுவோம்? so இந்த டயகனலை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம். so அப்போ -7 இங்க வந்துரும், 0 இங்க வந்துருமா? எஸ். and then ரிமைனிங் இருக்க இந்த எலிமெண்ட்டுக்கு சைன் சேஞ்ச் பண்ணுவோம். +3 இருக்கு. so அதனால இங்க நம்ம -3 போட்டுக்கலாம். பிளஸ் -2 இருக்கு. சோ அதனால இங்க +2 போட்டுக்கலாம். ஓகேவா? எஸ். சோ அப்ப AB இன்வெர்ஸ் என்ன கிடைக்குது பாருங்க. AB இன்வெர்ஸ் ஈக்குவல் டு, சோ இங்க என்ன கிடைக்கும்? 6 தானே. 1/6
-7 -3 2 0. This is equation number 1. So LHS AB inverse find out பண்ணியாச்சு. Now RHS find out பண்ணிடலாமா? B inverse A inverse வாங்க போயிடலாம். So B inverse first B inverse find out பண்ணோம். So B inverse formula என்ன? 1 by determinant. So inverse முன்னாடி என்ன இருக்கோ அதை போட்டுக்கலாம். And அதே தான் adjointக்கு போட போறோம். Okay, simple. Yes. 1 by determinant B. So B க்கு determinant க்கு போறோம். என்ன பண்ணுவோம்? So இந்த diagonal multiply பண்ணிக்கலாமா? 2 ones are minus into minus plus. 2 ones are 2 minus. இந்த diagonal multiply பண்ணிக்கலாமா? 0 கூட 3 multiply பண்ணா definitely 0 தான். And then edge B. Adjoint B. So இந்த diagonal என்ன பண்ண போறோம்? Interchange பண்ண போறோம். So அப்ப இந்த -1 இங்க போய்டுவானா? இந்த -2 இங்க வந்துருவான். Then remaining இருக்க இந்த எலிமெண்ட்க்கு சைன் சேஞ்ச் பண்ண போறோம். சோ அப்ப -3 னா +3. 0 க்கு அது ஒண்ணும் பண்ண முடியாது. 0 தான். ஓகே, இத சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாமா? B inverse. So B inverse equal to 1/2 -1 3 0 -2. So இதுதான் B inverse கிடைக்குது. A inverse ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? Yes. So A inverse கண்டுபிடிச்சிடலாம். A inverse க்கு ஃபார்முலா எப்படி எழுத போறோம்? 1 by determinant inverse முன்னாடி என்ன இருக்கோ அதை போட்டுக்கலாம். And then adjoint inverse முன்னாடி என்ன இருக்கோ அதை போட்டு போறோம். That's all. So 1 by determinant A. Determinant A டிபெண்ட் பண்ண போறோம். இந்த டயகனலை மல்டிபிள் பண்ணிக்கலாம். 0 into 4 0. Common minus. And then இந்த டயகனலை மல்டிபிள் பண்ணிக்கலாம். 1 3s are 3 -3. ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் இருக்கு. அப்போ +3 ஆயிடும். Then adjoint A. சோ அப்ப இந்த டயகனலை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாமா? 4 இங்க போய்டுவான், 0 இங்க வந்துருவான். தெரியுதா அது உங்களுக்கு? 4 இங்க போய்டுவான், 0 இங்க வந்துருவானா? எஸ். 4 அங்க போய்டுவான், 0 இங்க வந்துருவான். then ரிமைனிங் இருக்க எலிமெண்ட் சைன் சேஞ்ச் பண்ணி போறோம். -3 னா +3 கொடுத்துட்டு போறோம். +1 அப்படினா -1 கொடுத்துட்டு போறோம். ஓகே, இத சிம்பிளிஃபை பண்ணனும். A inverse equal to 1/3 into 4 3 -1 0. This is A inverse. So B inverse தெரியுது, A inverse தெரியுது. என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணனும் நம்ம? B inverse A inverse மல்டிபிள் பண்ணனும். பண்ணிடலாமா? எஸ், வாங்க. சோ அப்போ B inverse A inverse. B inverse என்ன கிடைச்சிருக்கு? 1/2 into -1 3 0 -2 into A inverse. A inverse என்ன கிடைச்சிருக்கு? 1/3 4 3 -1 0. மல்டிபிள் பண்றது 2/2 மேட்ரிக்ஸ் ரொம்ப ஈஸியா பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 1 1s are 1 by 2 3s are 6. முடிஞ்சிருச்சா? நவ சோ இந்த ரோவை எடுத்துட்டு போய் இந்த காலம் கூட மல்டிபிள் பண்ணலாமா? எஸ். சோ -1 into 4 -4. Then 3 into -1 -3. Then இந்த ரோவை எடுத்துட்டு போய் இந்த காலம் கூட மல்டிபிள் பண்ணலாமா? சோ -1 into 3 -3. Then 3 into 0 0. முடிஞ்சதா? ஃபர்ஸ்ட் ரோ முடிஞ்சது. இப்போ செகண்ட் ரோ. சோ அப்ப இந்த ரோ எடுத்து போய் இந்த காலம் கூட மல்டிபிள் பண்ணிடலாமா? 0 into 4 0. -2 into -1 2 ones are 2. Then இந்த ரோ எடுத்து போய் இந்த காலம் கூட மல்டிபிள் பண்ண போறோம். 0 into 3 0. Then -2 into 0 0. So அப்ப நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்க போகுது? 1/6 into -4 -3 -7. இங்க -3, இங்க 2, இங்க 0. So this is B inverse and A inverse. அதுக்கான ஆன்சர் இதுதான் நமக்கு ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகே, எஸ். ஈக்குவேஷன் 1 என்ன கிடைச்சிருக்கு பாருங்க. 1/6 -7 -3 2 0. சோ அப்ப ஈக்குவேஷன் 1 உம் ஈக்குவேஷன் 2 நமக்கு சேமா கிடைச்சிருக்கா? சோ அப்ப நம்ம என்ன எழுதிக்கலாம்? from equation 1 and 2 क्वेश्चन எடுத்து அப்படியே எழுதிக்க வேண்டியதான். क्वेश्चन என்ன? AB whole inverse. So AB inverse equal to B inverse A inverse. என்ன பண்ணியாச்சு? ப்ரூவ் பண்ணியாச்சா? எஸ். சோ அதனால
hence proved எழுதிக்கலாம். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது எப்படி புரிஞ்சுது? ரொம்ப ஈஸியா இருந்துச்சா? கண்டிப்பா ரொம்ப சூப்பரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. இதே போல எல்லா கொஸ்டினுமே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளை ஃபாலோ பண்றது மட்டும் தான் உங்களோட வேலை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல வேற ஒரு சூப்பரோட கொஸ்டின் நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன்.